இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராமச்சந்திரா, இந்த பொண்ணு ஊரை விட்டு நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனா இந்த பொண்ணு இன்னைக்கு உன் குடும்பத்து மேலேயே பிராது கொடுத்திருக்கு. ரெண்டு பக்கமும் விசாரிச்சு நாங்க பஞ்சாயத்து என்ன முடிவு பண்றோமோ அதுக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்படணும். சரிப்பா, இப்ப என்ன பண்ணலாம்? தாத்தா, என்ன பண்ணலான்னா பெரிய மனுஷங்க கூப்பிட்டுருக்கீங்க, அந்த மரியாதைக்கு நாங்களும் வந்திருக்கோம். மற்றபடி எங்க முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த பொண்ணுக்கும் எங்க அண்ணனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நியாயமா நாங்க தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளவு உள்ள தள்ளி இருக்கணும். எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன உறவுங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் பாட்டுக்கு செவனேன்னு எங்க கிராமத்துல என் பொழப்ப பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவகதான் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு என்னை கூட்டிட்டு போனாங்க. ஏய், நீ பாவம் நினைச்சு நாங்க கூட்டு போனோம். நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃப்ராடா? நான் அப்படி என்னத்த ஃப்ராட் பண்ணேன்? பெத்த அம்மாவை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்லயே ஒளிச்சு வச்சவ தானே நீ? என்னம்மா இதெல்லாம்? ஐயா, அது தப்புதேன். நான் அத மறுக்கல. ஏதோ என் சந்தர்ப்ப சூழ்நிலை. அதுக்காக கார்த்தி மச்சானுக்கும் எனக்கும் நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிருமா? ஏய், என்னடி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? நீங்க மண்டபத்துல போதையில என்கிட்ட தப்பு பண்ணல? இல்ல இல்ல, ஏய் இல்லடி. அப்ப நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னல, அது உண்மையா? அது பொய்த.